இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இவங்க ரெண்டு பேரையும் ஓ மனசார வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணியா? அம்மா என்னம்மா பேசுறீங்க நீங்க? நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். இவங்க மேல இருக்கிற கோவம் எனக்கு கொஞ்சம் கூட குறையல. இவங்க பண்ண காரியத்தை என்னால ஏத்துக்கவும் முடியல. இவங்களை போய் நான் ஆசீர்வாதம் பண்ணவா? ஐயா, நீ சொல்றதெல்லாம் சரியா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, அதை மாத்த முடியுமா? இந்த பையனும் நல்ல பையன்தான். அவன் வீடு வாசல் காசு பணம் எல்லாத்தையும் நம்ம துர்காக்காக விட்டுட்டு அவளுக்காக இங்க வந்திருக்கான். துர்காக்கும் அவனை பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்னையா அவங்க கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றது நியாயமா? நீயே சொல்லு. அவங்கள ஆசீர்வாதம் பண்ணு. நீ மனசார வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணு. அவங்க நல்லா இருப்பாங்க. அம்மா, இது நான் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இவளுக்கு நான் அப்பாதான். சாமுண்டீஸ்வரி இவளுக்கு அம்மா. அவ இந்த கல்யாணத்தை ஏத்துப்பாளான்னு தெரியல. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியும்? அவகிட்ட சொல்லி இத நாம புரிய வைக்கலாம்ப்பா. நீ முதல்ல ஆசீர்வாதம் பண்ணு. இல்லம்மா, எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. ஏன் சரியா வராது? ஏன்பா சரியா வராது? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாரு. நீயும் சாமுண்டீஸ்வரியும் ஊரை விட்டு போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலையா? 4 பிள்ளைங்களை பெத்துக்கலையா? எல்லாம் சரிப்பட்டு வரியா? நம்ம மனசுதான் காரணம். அம்மா துர்கா, நீயும் தம்பியும் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பாட்டி, அது சரிப்பா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. சிரிச்ச மாதிரி சொல்ல வேண்டாமா? பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருங்க, நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. தீர்காயுசோட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். சரி வாங்க, பூஜை ரூம்ல போய் சாமி கும்பிடுவோம். சரி வாங்க. போமா போ. ஏங்க, பாட்டி நல்ல மனசோட தான் எல்லாமே செய்யறாங்க. ஆனா அம்மா இந்த கல்யாணத்தை ஏத்துப்பாங்களான்னு தெரியலையே. ரோகு சகலதான் அத்தையை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம். வா போலாம். இப்படி எங்க அக்காக்கு எதிரா பொண்ணுங்களையே கொம்பு சீவி விட பாக்குறியே? வயசான பொம்பளை செய்யற வேலையா இது? போதும். அம்மா, பாட்டி, பாட்டி, பாட்டி. பாட்டி, அம்மா, ஒண்ணும் ஆகலையே? இல்லடா கண்ணு, எதுவும் இல்ல. என்ன ராசராசா? என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா கீழே பிடிச்சு தள்ளுவ. ஏன் கண்ணு முன்னாடியே எங்க அம்மா மேல கை வைக்கிறியா? இல்ல மாமா, இவங்க அக்காவுக்கு எதிரா பொண்ணுங்களை தூண்டி விடுற மாதிரி பேசினாங்க. அதான் கோபத்துல தள்ளி விட்டுட்டேன். கோபம் வந்தா என்ன வேலை பண்ணுவியா? எங்க அம்மா வயசு என்ன, ஓ வயசு என்ன? ஒரு மரியாதை வேண்டாம்? சித்தி, நீங்க செஞ்சது பெரிய தப்பு. பாட்டி நிறைய தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்களையும் அம்மாவையும் பெருசா கணிஞ்சு பேசினதில்ல. ஆனா நீங்க பாட்டிய மரியாதை குறைவா மட்டும் தட்டி தான் பேசுறீங்க. ஆனா இது எல்லாத்தையும் பெருந்தன்மையோட மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பாட்டிய கீழே தள்ளி விட்டதை ஏத்துக்கவே முடியாத ஒண்ணு. கரெக்டா அளக்குறாங்களான்னு பார்ப்பா. ஏங்க, ஆமா, ராஜா சேதுபதி ஐயா வீட்ல ஒரு அநியாயம் நடந்து போச்சுங்க. அநியாயமா? என்னப்பா சொல்ற? ஆமா, பரமேஸ்வரி அம்மாவோட மருமக சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல, ஆமா,
அவங்க தங்கச்சி பரமேஸ்வரி அம்மாவை கீழே தள்ளி விட்டாங்க. என்ன கீழே தள்ளி விட்டாங்களா? எதுக்குப்பா தள்ளி விட்டாங்க? என்ன நடந்துச்சாங்க? என்ன நம்ம பரமேஸ்வரி அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்களா? அதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அட வாங்கப்பா, என்னன்னு போய் கேட்கலாம். தம்பி இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. என்ன ஏதுன்னு கேட்கணும். வாங்கடே போவோம். நீ என்ன பண்ற? ஊர்க்காரங்க போய் சொல்லி ஊர்க்காரங்களை கூட்டிட்டு வா. நீங்க போங்க, நான் கூட்டிட்டு போப்பா. வாங்க. அட போங்கப்பா. வேலைய அப்புறம் பாத்துக்கலாம். வாங்கப்பா வாங்க. அண்ணே, பரமேஸ்வரி அம்மா வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சுண்ணே. என்ன பிரச்சனை? அந்த அம்மாவை பிடிச்சு கீழே தள்ளி விட்டாங்க. இதை சும்மா விடக்கூடாது. வாங்க போய் கேட்போம். ஏம்மா, வாங்க. வாங்க என்னன்னு கேட்போம். என்ன இது? இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. கேட்டாங்க. கண்டிப்பா போய் கேட்டாங்க. ஏய், வாங்க. வாங்கப்பா. வாங்கப்பா. என்னப்பா இது? போய் நியாயமா. அநியாயமா. சாமுண்டீஸ்வரி, குழந்தைங்க எல்லாம் எதுவும் சாப்பிடல. நீ ஒரு வா சாப்பிட்டுட்டு போம்மா. என்ன அசிங்கப்படுத்திட்டு சாப்பிட்டுட்டு போன வேற சொல்லுவியா? உன் மானம் கிட்ட சாப்பாட நாங்க சாப்பிட தயாரா இல்ல. இதோட உன் உறவை துண்டிச்சுக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. சாமுண்டீஸ்வரி, சமையல்லாம் செஞ்சு ரெடியா இருக்கு. அவங்க சாப்பிட்டதும் நான் உடனே அனுப்பி வைக்கிறேன். சரியாம்மா? அதான் அம்மாடி. என்னம்மா பாட்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு போலாமே. இருக்கட்டும் பாட்டி, நாங்க கிளம்புறோம். பாட்டி கடுங்களா பாட்டி போயிட்டு வரோம் நான் பாட்டி. போறேன்க்கா. சாமுண்டீஸ்வரி, கிளம்புங்க எல்லாரும். உடம்ப பாத்துக்கோங்க பாட்டி. பாட்டி வரும் பாட்டி. போயிட்டு வரோம் பாட்டி. வர்றோம் பாட்டி, உடம்ப பாத்துக்கோங்க. ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்கம்மா. அம்மா, அம்மாடி, ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு போங்கம்மா. அம்மா, ரேவதி, ரோகிணி, சுவாதி, ஐயா, உன் பொண்டாட்டிட்டு சொல்லி ஒரு 2-3 நாளைக்கு இருந்துட்டு போக சொல்லியா. நான் இங்க தனியா இருக்கணும்ப்பா. எனக்கு பக்குன்னு இருக்கியா. அம்மா, அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. கவலைப்படாதீங்கம்மா. இன்னொரு நாளைக்கு பசங்களெல்லாம் கூட்டிட்டு நான் வீட்டுக்கு வரேன். உடம்பு பாத்துக்கங்க. நீ அழாதீங்கம்மா. சொல்லலாம்ல சாமுண்டீஸ்வரி. நான் வரேம்மா. நீயும் பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கியா. சரிம்மா. அம்மா, அம்மாடி.